பாப்பா பிறந்த நாளுக்கு ஊரில் இருந்து தாத்தா பாட்டி வந்திருக்காங்க. இனி சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. எப்பவும் போல் ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சமாக கத்திரிக்காய், அது கூட 2 பீக்கங்காய், ஒரு கட்டு புதினா, அதே மாதிரி ஒரு கட்டு கொத்தமல்லி. எவ்வளோ பெரிய கட்டு பார்த்தீங்களா? இது ஒன்று 10 ரூபா தான், பரவாயில்ல. அதே மாதிரி 2 முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நைட்டு இட்லி தான் ஊற்ற போகிறேன். மத்தியானம் வச்ச சாம்பாரே போதும்ட்டாங்க. அது கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஒரு சின்ன திருட்டு வேலை மட்டும் பார்த்தேன். வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு, நறுக்கின பெரிய வெங்காயம், அதை வதங்கினதுக்கப்புறமா நறுக்கின தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் மத்தியானம் வச்ச சாம்பாரை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சந்தேகமே வராது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம செஞ்ச திருட்டு வேலையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.